ஹை வீவர்ஸ், உங்களோட ஒரு நிமிடம். இன்று நாம் ஆரோக்கியம் பற்றி சிந்திப்போம். ஆரோக்கியம் இருக்கும் பொழுது நாம் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் ஆரோக்கியம் கெடும் பொழுது ஆரோக்கியத்திற்காக அதிகமாக மெனக்கெடுகிறோம். இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. உதாரணமாக, நாம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளாத மனிதர்களே இல்லை. அவர்கள் சிறு வயது முதல் பெரிய வயது மனிதர்கள் வரை இன்று எங்கு பார்த்தாலும் காலை மாலை நடைப்பயிற்சியை நாம் காணலாம். ஆனால் இது போன்ற ஒரு நடைப்பயிற்சியை நாம் மேற்கொள்ளும் பொழுது இதற்காக பிரத்யேகமான ஒரு நேரத்தை ஒதுக்கி அதற்காக நாம் மெனக்கெட்டு அதை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நடைப்பயிற்சி நன்மையானது தான். ஆனால் நாம் இன்று பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், குறிப்பாக அதாவது இந்த மோட்டர் பைக், கார் போன்றவற்றை நம் எப்பப்போது பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு எல்லையை வைத்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். இதற்காக தனியாக நேரத்தை செலவழிக்க வேண்டியதில்லை. உதாரணமாக, 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள இடங்களுக்கு நாம் முன்பெல்லாம் நடந்து சென்று தான் அந்த காரியத்தை முடிப்போம். ஆனால் இன்று வீட்டிற்கு பைக் வந்தவுடன் அதை எடுத்துக்கொண்டு அதை விட்டு இறங்குவது கூட இல்லை. ஒரு கடையில் சாமான் வாங்குவதாக இருந்தால் கூட அங்கு நின்று கொண்டு அந்த சாமானை வாங்கி கொண்டு வருகிறோம். அதுபோல தான் காரிலும். ஆனால் இந்த 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள இடங்களை நாம் நடையிலே சென்றோம் என்று சொன்னால் இவை தனியாக நடக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. அது மட்டுமல்ல, அதாவது 1 கிலோமீட்டருக்கு மேலே அதிகமாக உள்ள இடங்களுக்கு, அது ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள இடங்களுக்கு நாம் சைக்கிளை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அது நமக்கு உடல் வலிமையை கொடுக்கும். இதற்கு மேல் உள்ள இடங்களுக்கு ஆட்டோவும் பைக்கும் பயன்படுத்துதல் சரி. வேறு வேறு ஊர்களுக்கு செல்ல வேண்டிய போது நம்முடைய கார்களை பயன்படுத்துவதில் சரி. ஆனால் எப்பொழுதும் காரையும் பைக்கையும் ஆட்டோவையும் பயன்படுத்தும் பொழுது இந்த உலகத்திற்கே நாம் தீங்கு செய்கிறோம். நம் உடம்புக்கும் தீங்கு செய்கிறோம். உலகத்திற்கு தீங்கு என்று சொன்னால் இதனால் ஏற்படக்கூடிய கரியமில வாயுவினால் நாம் இந்த பூமியை வெப்பமயமாக்கலாக ஆக்குகிறோம். அதுபோல் நம்முடைய உடமையும் நாம் நோய்க்கு உள்ளாக்குகிறோம். ஆகவே ஆரோக்கியத்தை எளிதான முறையிலே வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். வெற்றி பெறுவோம். நீண்ட ஆயுடன் வாழ்வோம். நன்றி.